ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். ஒருவர் தன் வாழ்நாளில் முன்ஜென்ம கர்மாக்களின் படிதான் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. பொதுவா ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி, மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி போன்ற கிரகங்கள் தான் பெரும்பாலும் ஒருவருக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுங்க. இன்னைக்கு நம்ம உபய லக்னம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி, கன்னி லக்னத்தை பத்தி பார்க்கலாங்க. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது வீடுங்க. பொதுவாகவே இவங்களுக்கு திருமணம் நடந்துருங்க. திருமண வாழ்க்கையில பெருசா பிரச்சனை இவங்களுக்கு வராது. 2-3 வருஷம் பிரிஞ்சா கூட கடைசியா சேர்ந்துருவாங்க. பெரும்பாலும் இவங்க வாழ்க்கையில் பணத்தால் தான் பிரச்சனைகளே வருங்க. ஒன்னா கணவர் அதிகம் சம்பாதிக்க மாட்டாரு, அல்லது மனைவி அதிகமாக செலவு செய்யறவங்களாக இருப்பாங்க. இவங்க வீட்டுல பெரும்பாலும் காசு பணத்தால் தான் அதிகம் பிரச்சனைகள் ஏற்படும். கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு திருமணத்திற்கு முன்னாடி அல்லது திருமணத்திற்கு பிறகு பண ரீதியான இழப்பை சந்தித்தே தீருவாங்க. இவங்க கூட்டு தொழில் செய்தால் கண்டிப்பா லாஸ் ஆகும். கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் திசை வந்தாலும் குரு திசை வந்தாலும் பணம் ரீதியான பிரச்சனைகள் வந்தே தீருங்க. கன்னிராசிக்காரர்கள் அல்லது கன்னி லக்னக்காரர்கள் குரு திசை நடக்கும் போது தன்னோட சக்திக்கு மீறிய பணத்தை இழக்கும் நிலை ஏற்படலாம். பெரும்பாலும் இவங்க கூட்டு தொழில் செய்யும் போது வருமான இழப்பை சந்திக்காத கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களை இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் இவங்க பரம்பரை தொழில் செய்தாலும் அதிலும் சில பண இழப்புகளை சந்தித்த பிறகுதான் லாபத்தை கொடுக்கும். முதலில் பாதகாதிபதி பாதகத்தை, அதாவது நஷ்டத்தை கொடுப்பாருங்க. பிறகுதான் லாபம் கிடைக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொழில் ரீதியான வரக்கூடிய பாதகங்கள், கூட்டு தொழிலால் வரக்கூடிய லாஸ், இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில நடந்தே தீருங்க. பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியாக சனியும், 8ஆம் அதிபதியாக செவ்வாயும், 12ஆம் அதிபதியாக சூரியனும் வருவாங்க. கண்டிப்பா கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு சனி திசை, செவ்வாய் திசை, சூரிய திசையில் நோய் கொடுத்தே தீருங்க. குழந்தைகளுக்கும் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். செவ்வாய் திசையில் கன்னி லக்னக்காரர்களுக்கு விபத்து ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு, கவனமா இருக்கணும். அதே மாதிரி தீக்காயங்கள் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு. பல் மற்றும் ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இவங்களுக்கு 7ஆம் இடமான மீனம் ராசி பாதக ராசியாக வருங்க. அப்போ இவங்களுக்கு குரு திசை நடக்கும்போது பணம் ரீதியான பாதிப்புகள் உண்டு. மனைவியால் கணவருக்கு அல்லது கணவரால் மனைவிக்கு பண இழப்புகள் ஏற்படுங்க. பெரும்பாலும் இவங்க புதன் அல்லது குரு திசையில் ரொம்பவே கவனமா இருக்கணும். கூட்டு தொழிலும் இந்த திசாபுத்தியில செய்யக்கூடாதுங்க. இவங்களுக்கு 12ஆம் அதிபதியாக சூரியன் வருவதால் சூரிய திசை நடந்தால் இவங்களுக்கு அல்லது மூத்த குழந்தைக்கோ ஒரு விபத்து அல்லது ஒரு கண்டம் அல்லது ஒரு சர்ஜரி வந்தே தீருங்க. தந்தைக்காக விரையும் அல்லது தந்தைக்காக செலவு செய்வது அல்லது அந்த காலகட்டத்தில் தந்தைக்கு மரண கண்டம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. அதனால கன்னிராசிக்காரர்கள் எப்போதுமே சூரிய திசை நடந்தாலும் சரி, செவ்வாய் திசை நடந்தாலும் சரி, குரு திசை நடந்தாலும் சரி, புதன் திசை நடந்தாலும் சரி, சனி திசை நடந்தாலும் சரி, கவனமாக அந்த காலகட்டத்தை கையாளணுங்க. நீங்க கன்னிராசி அல்லது கன்னி லக்னக்காரர்களாக இருந்தா உங்களுக்கு எந்த மாதிரியான திசை நடக்குது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.